பெரியார் இறந்து விட்டார் என்று நீங்கள் மிகவும் மகிழ்ச்சி அடையாதீர்கள். பார்ப்பனர்களை நீங்கள் மகிழ்ச்சி அடையாதீர்கள். பெரியார் என்ற ஒருவர்தான் உங்களுக்கு கவசமாக இருந்தார். அந்த கவசத்தை இழந்து விட்டீர்கள் என்று நீங்கள் அச்சப்படக்கூடிய அளவிற்கு எங்களுடைய உழைப்பு இருக்கும் என்று சொல்லுகிறார். We have won the battle, not the war. ஒரு போர்க்களத்தை தான் வென்றிருக்கிறோமே தவிர போரை அல்ல. இன்றைக்கு அன்னை மணியம்மையார் அவர்களுடைய பிறந்த நாளை எதற்காக அவசியம் நாம் கொண்டாட வேண்டும் என்ற கேள்வி பொது சமூகத்திலே இருக்கலாம். அதற்கு ஒரே பதில் என்னவென்றால், இன்று மட்டுமல்ல, நாளை மட்டுமல்ல, திராவிடர் இயக்கம், திராவிடம் என்ற சொல் இருக்கின்ற வரை அன்னை மணியம்மையார் அவர்களுடைய பிறந்த நாள் விழா வெகு சிறப்பாக கொண்டாடப்பட்டே ஆக வேண்டும். என்ன காரணம்னா, 3 செய்திகளை மட்டும் நான் குறிப்பிட விரும்புகிறேன். முதல் செய்தி, பெண்களுக்கென்று ஒரு குணத்தை அனைவரும் ஸ்டீரியோடைப் பண்ணி வச்சிருப்பாங்க. இப்படிதான் பெண்கள் இருப்பார்கள். இரக்க குணம், பணிவாக, அமைதியாக, எதற்கெடுத்தாலும் அழுவார்கள், இவர்களுடைய வேலையே தியாகம்தான், இவர்களுடைய வேலையே பரிவு காட்டுவதுதான் என்று பெண்களுக்கென்ற ஒரு குணத்தை திட்டமிட்டு ஆதிக்க சமூகமும் மதவாதமும் திணித்து வைத்திருக்கும். அதையெல்லாம் தன்னுடைய ஒற்றை போர்க்குணத்தால் ராவண நிலாவை கண்டு அனைத்தையும் உடைத்தவர்தான் அன்னை மணியம்மையார் அவர்கள். பெண்களுடைய இயல்பு என்பது அமைதியாக இருப்பதல்ல, ஆடை அலங்காரத்தோடு இருப்பதல்ல, எங்களுக்கு ஆடையும் அலங்காரமும் பெரிதல்ல, அறிவும் ஆளுமையும் தான் பெரிது என்பதை தன்னுடைய இறுதி மூச்சு வரை இந்த மண்ணிற்கு காட்டியவர்தான் அன்னை மணியம்மையார் அவர்கள். வழக்கமாக பார்ப்பனியம் ஒரு சூழ்ச்சியை செய்யும். யாரெல்லாம் நம்முடைய சமூகத்தில் பெரிய தலைவர்களாக இருக்கிறார்களோ அவர்களையெல்லாம் ஏதோ ஒரு காரணத்தை சொல்லி சொல்லி இந்த மக்களிடம் நெருங்க விடாமல் செய்யும். அதில் ஒரு புரட்டு தான் தந்தை பெரியாரை வெறும் கடவுள் மறுப்பாளராக காட்டுவது. அதே போல்தான் அன்னை மணியம்மையார் அவர்களை தந்தை பெரியாருக்கு சேவகம் செய்தவர், தந்தை பெரியாரை 2வதாக திருமணம் செய்து கொண்டவர் என்ற 2 வரியில் அம்மாவை முழுவதுமாக மறைக்க பார்க்கிறார்கள், மறுக்க பார்க்கிறார்கள். ஆனால் அம்மாவின் அடையாளம் என்பது ஐயாவோடு இருந்தது என்பதையெல்லாம் தாண்டி அவருக்கென்று தனி ஆளுமை குணமும் இந்த சமூகத்தின் மீது இருந்த நேசமும் தான் ஐயா பெரியாரோடு அவர்களை இணைத்தது. இன்னும் சொல்ல போனால் இந்த பிறந்தநாள் விழாவினுடைய நோக்கம், மணியம்மையார் அவர்கள் பொதுநலவாதி என்பதை தாண்டி என்னுடைய பார்வையில் மிகப்பெரிய சுயநலத்தோடு இருந்திருக்கிறார். அது என்ன சுயநலம்னா, அந்த சுயநலம்தான் ஐயாவிடம் அவர் இறுதி வரை பற்றோடும் அவர் இறந்த பிறகும் இந்த இயக்கத்தை காக்க வைத்தது. அது என்ன சுயநலம் என்று கேட்டால், இந்த சமூகம் எப்படியாவது விடுதலை அடைய வேண்டும், ஜாதியற்ற சமத்துவ சமூகத்தை படைத்தே தீர வேண்டும் என்ற அம்மாவின் ஒற்றை சுயநலம்தான் இன்றும் நாம் இந்த மண்ணிலே நிம்மதி மூச்சுக்காற்றை விடுவதற்கு அச்சாரமிட்டது. அந்த வகையிலே ஒரே ஒரு செய்தியை சொல்லி நிறைவு செய்கிறேன். இன்றைக்கும் பார்ப்பனியமும் பார்ப்பனர்களும் மிகப்பெரிய அளவிலே மிகப்பெரிய இடிகளை அடிகளை எல்லாம் பெற்று தினம் தினம் கதறி கொண்டிருக்கிறார்கள். அதில் ஒன்றுதான் அனைத்து சாதியினரும் அர்ச்சகராக வேண்டும் என்று நம்முடைய சமூக நீதி காத்த சரித்திர நாயகர் மாண்புமிகு முதல்வர் அவர்களுடைய அறிவிப்பு. அதற்கு கொஞ்ச நஞ்ச போராட்டத்தை திராவிடர் கழகம் முன்னெடுக்கவில்லை. ஐயா இறந்த பிறகு அன்னை மணியம்மையார் சொல்லுகிறார், இன்றைக்கும் அது பொருந்தும். பெரியார் இறந்து விட்டார் என்று நீங்கள் மிகவும் மகிழ்ச்சி அடையாதீர்கள். பார்ப்பனர்களை நீங்கள் மகிழ்ச்சி அடையாதீர்கள். பெரியார் என்ற ஒருவர்தான் உங்களுக்கு கவசமாக இருந்தார். அந்த கவசத்தை இழந்து விட்டீர்கள் என்று நீங்கள் அச்சப்படக்கூடிய அளவிற்கு எங்களுடைய உழைப்பு இருக்கும் என்று சொல்லுகிறார். சொல்லிவிட்டு, அம்மா பெரியாராவது தேவல, அவர் தொண்டர்கள் நம்மை நிம்மதியாக வாழ விடமாட்டார்கள் போலிருக்கிறதே என்று அவர்கள் எண்ணும்படி செய்ய வேண்டும். அவர்கள் பெருந்தலைவலியாக நமக்கு இருக்கின்றார்களே என்று அவர்கள் கருதுபடி செய்ய வேண்டும். திராவிடர் கழகம் முன்பு இருந்ததை விட மேலும் கட்டுப்பாடு உடைய இயக்கமாக திகழ வேண்டும். ஏனெனில் நம் தலையில் உள்ள பாரம் சுமை மிகவும் கடுமையானது. ஆம் தோழர்களே, வருகின்ற ஏப்ரல் மாதம் கூட தமிழர் தலைவர் தன்னுடைய 89வது வயதில் கூட இந்த மண்ணினுடைய பிள்ளைகளின் கனவை நனவாக்குவதற்காக நீட் ஒழிப்பு எதிர்ப்பு, அதே நேரத்திலே புதிய கல்விக் கொள்கை எதிர்ப்பு என்ற நோக்கத்தோடு இந்த மண்ணின் கல்வி கனவை நனவாக்க பிரச்சார பெரும்பயணம் மேற்கொள்ள இருக்கிறார். ஆசிரியர் அடிக்கடி ஒரு ஆங்கில சொற்றொடரை சொல்லுவார், we have won the battle, not the war. ஒரு போர்க்களத்தை தான் வென்றிருக்கிறோமே தவிர போரை அல்ல என்று சொல்லுவார். அந்த போருக்கு
தந்தை பெரியார் அவர்கள் எந்த ஆரிய திராவிட போருக்கு முன்னுரை எழுதினாரோ, எந்த ஆரிய திராவிட போருக்கு அன்னை மணியம்மையார் மிகப்பெரிய படை தளபதியாக இருந்து நம்மை காத்து நின்றாரோ, இன்றைக்கு தமிழர் தலைவர் ஆசிரியர் அழைக்கிறார். அதே உணர்வோடு உங்கள் பின்னால் இதே போல லட்சக்கணக்கான கருஞ்சட்டை தோழர்கள் அணிவகுக்க என்றும் காத்திருக்கிறோம் என்ற சூளுரையை அன்னை மணியம்மையாரின் 103வது பிறந்தநாள் விழாவில் அனைவரின் சார்பாகவும் சொல்லி அமர்கிறேன். நன்றி, வணக்கம். வாழ்க பெரியார், வாழ்க மணியம்மையார்.